ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு குருமா பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இப்போ நம்ம சோம்பு போடுறோம். வெடிச்சிருச்சு. பட்டை, ஆனியனை கொஞ்சம் வதக்கணும். வதக்கி அப்படியே சட்னி அரைக்கணும். இதுக்கப்புறம் தக்காளி போடலாம், பச்சை மிளகாய் போடலாம். தக்காளி போட்டாச்சு. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் தேங்காய் திருவி போட போகிறோம். இதே வதக்கணும். வதக்கிட்டால் தான் குழம்பு கெடாமல் இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம பொட்டுக்குள்ள அதில் சேர்க்கணும். இதே நல்லா வதக்கிக்குவோம். இது வதக்காது அப்படியே ஒரு பாத்திரத்தை மாற்றி ஆற வச்சுட்டு அப்போ அரைக்கணும். இது காய்கறி கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சின்னதாக நறுக்கி இதை தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு லைட்டாக ரொம்ப வேக வைக்காமல் ஒரு முக்கால் வேக வச்சா போதும். இது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் குருமாவுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் லைட்டாக சின்னதாக நறுக்கி போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். இதே நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகணும். நல்லா வதக்கிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச காய்கறியை கொட்டிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். அப்புறம் லைட்டாக அப்படி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்ச சட்னி அதில் ஊற்றிடலாம். தேங்காய் பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். நல்லா கிண்டி விட்டுலாம். இது கலர் இப்படி தான் இருக்கணும். வெள்ளை கலர் மாதிரி தான் வரணும். இது இந்த குருமா சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 4 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் இறக்கி நம்ம எல்லாத்துக்கும், சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் பரிமாறலாம். ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.